அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி ஸ்வர்ண கேரளம் லாட்டரி 67வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. கர்ணியா பிளஸ் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் எதுவும் அவ்வளவு சிறப்பாக வரவில்லை நண்பர்களே. இடையில் ஒரு நாள் விடுமுறை நாள் என்பதால் சரியான எண்களை எடுக்க இயலாமல் போய்விட்டது நண்பர்களே. அதே மாதிரி டியர் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, நம்ம டியர் லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் பெரும்பாலும் பாக்ஸ் எண்களாகவே அமைந்து விடுகிறது நண்பர்களே. அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதம் 28ஆம் தேதி நாளை இந்த மாதமே முடியும் தருவாயில் உள்ளது நண்பர்களே. போன மாதத்திலாவது 2 முறை 3D எண்களை செட் செய்திருந்தோம். இந்த மாதம் ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக எதுவுமே அமையாமலே இருக்கிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, இன்னும் 3-4 நாட்கள் இருக்கிறது. அதற்குள் ஏதேனும் பெரிய வெற்றியை பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு கணிப்பை தொடர்வோம் நண்பர்களே. கடைசியா விளையாண்ட ஆட்டம் 327 39 நண்பர்களே. இதே மாதிரி ஆட்டம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு 20 நாட்களுக்கு முன்பு இருக்கிறது நண்பர்களே. அங்கிருந்தே மிக எளிமையாக எண்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. இந்த பிசி எண்களான இந்த 27 99 இதே மேட்ச் ஆகிற ஆட்டம் இது பக்கத்திலேயே இருக்கு நண்பர்களே, அருகிலேயே. அங்கிருந்தே நாளை ஸ்வர்ண கேரளம் லாட்டரி 67வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனாக பிசி எண்களை எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. அதே மாதிரி நண்பர்களே, இந்த 327ங்கிற நம்பருக்கு பக்கமாகவே வந்திருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இந்த இடத்துல பாருங்க 327 இருக்கு, இங்கே 348, இங்கே பாருங்க 99 27, இந்த 327 இந்த இடத்துலையும் 327 வருது. இந்த இடத்துலையும் பாருங்க 98, இது வந்து 90, இங்கே 99ன்னு இருக்கு. ஆனால் அங்கே 48ம் 98ம் ஒரே மாதிரி நம்பர் தான். ஆனால் ஒரு சி போர்டில் மட்டும் ஒரு நம்பர் தான் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு கீழே பாருங்க 78 தான் இருக்கு. நாம் இங்கிருந்து ப்ரிடிக்ஷனை எடுக்க போவதில்லை. இதற்கு மேல் இதே மாதிரியான ஆட்டம் இருக்கு நண்பர்களே. அங்கிருந்து தான் எடுக்க போகிறோம். வாருங்கள் அந்த இடத்தை பார்ப்போம். இங்கே இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க நண்பர்களே, 644. அதுக்கு கீழே பாருங்க இன்னைக்கு விளையாண்ட நம்பர் 27 இருக்கு. இப்போ சமீபத்தில் விளையாண்ட ஆட்டம் என்னன்னா 999, அப்புறம் 327. இந்த 327 இந்த 27 இங்கே பாருங்க அப்படியே மேட்ச் ஆகிருக்கு. இந்த 49 இங்கே 44 இருக்கு, இந்த இடத்துல 99 இருக்கு. 44 99 ஒரு நேர்கோட்டு எண்கள் தான், ஒரே மாதிரியான எண் தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல 28ங்கிற நம்பர் தான் இருக்கு. நான் முன்பு ஒரு இடத்தில் காட்டினேன் அல்லவா, இங்கே பாருங்க 48 327, அது கீழே 78 இருக்கு, இங்கே 28 இருக்கு நண்பர்களே. இந்த 27க்கு கீழே இங்கே 78, இங்கே 28. இந்த இடத்துல இதை கவனித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆகவே அது இல்லாமல் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த 78 28ங்கிற நம்பர்லாம் திரும்ப திரும்ப விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அதனால் நம்ம இந்த 2 இடத்தையும் இந்த இடத்தையும் நம்ம பார்க்கும்போது நாளைக்கு பிசிக்கு 28 அப்படிங்கிற நம்பரை நம்ம தைரியமாக வைத்து விளையாடுவதில் ஒன்றும் தவறு இல்லை என்று தோன்றுகிறது நண்பர்களே. நிச்சயமாக இந்த எண்ணை நம்பிக்கையோடு விளையாடலாம் என்றுதான் மனதிற்கு படுகிறது. அப்போ நாளைக்கு நம்ம பிசி எண்களாக 28 இது கீ நம்பராக வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. இதுக்கு இந்த 4ஆக நம்ம மாற்றி எழுதினால் 28 78 23 73 இந்த மாதிரி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் நாளைய பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. 28 78 23 73
இந்த 28, 78 திரும்ப திரும்ப விளையாடக்கூடிய எண்கள் நண்பர்களே. சமீப நாட்களாக அப்படித்தான் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ப 2 இடத்துல பார்க்கும்போது இந்த ஒரே மாதிரி தான் நம்பர் இருந்திருக்கு. அதை வைத்து பார்க்கும்போது 28ங்கிற எண்ணை மையமாக வைத்து விளையாடலாம். இங்கேயும் பாருங்க அப்படித்தான் இருக்கு. இங்கேயும் அப்படித்தான் இருக்கு நண்பர்களே. அதனால் 28 இங்கேயும் 28. அதனால வந்து நாளைக்கு 28ங்கிற நம்பரை பிசிக்கு மையமாக வைத்து விளையாடுவதுதான் சரியாக இருக்கும். அதற்கு அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு வேளை நாளைக்கு 28 விளையாண்டுட்டாங்கன்னா அது கீழே பாருங்க 82, இங்கேயும் பாருங்க 87 தான் இருக்கு நண்பர்களே. ஒருவேளை நாளை 28 விளையாண்டு விட்டால் இங்கேயும் பாருங்க 28, அதுக்கு இங்கே பாருங்க 87. இந்த 87 நான் மிக துல்லியமாக கணித்து கூறிய எண்கள் நண்பர்களே. அதே மாதிரி இங்கே பாருங்க 87 இருக்கு. இந்த எண்கள் எல்லாம் நான் ப்ரிடிக்ஷன் செய்த எண்கள் தான். அதனால் வந்து நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 28ங்கிற நம்பரை மையமாக வைத்து விளையாடுவதில் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. ஒருவேளை நாளை 28 வந்துவிட்டால் அடுத்த நாள் வந்து இந்த 87 இப்படி திரும்பி தான் வரும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாம் இது 4Dக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, இப்போ சமீப நாளாகவே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த இதில் பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த 5 0 55 5 0. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க 5 0 தான் இருக்கு. அதனால இங்கே ஒரு சைபர் தனியாக இருக்கு. அதனால வந்து நாளைக்கு நம்ம இந்த இடத்துல 5ஆம் நம்பரை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போ டி போர்டுக்கு 5 அல்லது 0 என்ற எண்ணை வைத்து விளையாடுவதில் ஒன்றும் தவறு இருக்காது என்று நினைக்கிறேன். அப்புறமா ஏ போர்டுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா, இங்கே பாருங்க நண்பர்களே, 4க்கு 4 அதனுடைய எதிரெண். இது வந்து 4 4ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 3 தான் இங்கே வந்திருக்குதுன்னு ஒரு கற்பனை செய்து கொள்வோம் நண்பர்களே. அப்போது இந்த இடத்துல ஒரு 1 இருக்குது. இந்த 1 வந்து இந்த இடத்துக்கு வருவதாக கருதுவோம் நண்பர்களே. இந்த 1 6 ஏ போர்டை பொறுத்தவரை 6 அல்லது 1 என்ற எண்ணை பயன்படுத்தி பார்க்கலாம் என்றுதான் தோன்றுகிறது நண்பர்களே. இன்னைக்கு கணக்கை நான் ரொம்ப தூரம் எங்கேயும் தேடலை நண்பர்களே. பக்கத்திலேயே இருந்ததுனால இதே எண்களையே நான் தேர்வு செய்துவிட்டேன். நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு சரி எனப்படும் பட்சத்தில் இதே எண்களை பயன்படுத்துங்கள் நண்பர்களே. ரொம்ப எளிமையான கணக்கு தான் இது. ரொம்ப சிக்கலாக எங்கெங்க 2000 பழைய ஆட்டங்களுக்காக தேடி அலையவில்லை. அடுத்தது இந்த டி போர்டுக்கு வந்து நம்ம டி போர்டுக்கு 5 0, ஏ போர்டுக்கு 6 அல்லது 1, இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளும் நண்பர்களே. அப்போது அதே மாதிரி நீங்கள் இந்த வார பேட்டர்னில் பார்த்தோம்னா கூட இந்த ஏ போர்டுக்கு 5ஆம் நம்பர் பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை என்று தான் தோன்றும் நண்பர்களே. இது இங்கே வார பேட்டர்ன். இது 3D வார பேட்டர்ன் இருக்குது. அதனால் வந்து இதில் 4D வார பேட்டர்னாக இருந்தால் இன்னும் தெளிவாக இருக்கும். இது நண்பர்களே, இதிலேயே பார்த்துருவோம். டி போர்டுக்கு இங்கே இந்த இடத்துல இருந்து பாருங்க நண்பர்களே, 1 2 3 4, அடுத்தது 5. 1க்கு 1 இருக்குது இந்த இடத்துல, 2க்கு பதிலாக 7 இருக்குது, 3க்கு 8 இருக்குது, 4க்கு வந்து 4 இருக்குது, இங்கே 5. 5ஆம் நம்பரை வந்து டி போர்டுக்கு பயன்படுத்துவதில் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த ஏ நம்பர் இந்த இடத்துல நம்ம வச்சு பார்க்கும்போது 5 6 7 8 9, இது 9ஐ பயன்படுத்தலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அப்போது ஏ போர்டை பொறுத்தவரையிலும் அங்கே நம்ம பார்க்கும்போது 6 1 வர மாதிரி தோணுது.
இங்க பார்க்கும்போது 9 வருவது போல் தோன்றுகிறது நண்பர்களே. அது இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னா, ஏ போர்டை பொறுத்தவரை 2 விதமாக வருகிறது நண்பர்களே. நீங்கள் நான் குறிப்பிட்ட இடத்தை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. உங்கள் மனதிற்கு எந்த நம்பரை பயன்படுத்தினால் மிக சரியாக இருக்கும் என்று கருதுகிறீர்களோ அதையே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்போ 4டிக்கு வந்து நாளைக்கு நம்ம என்ன நம்பரை யூஸ் பண்ணலாம்னா, டி போர்டு 5 இந்த வார பேட்டர்னை வைத்து பார்க்கும்போது 9ங்கிற நம்பரை பயன்படுத்தலாம், அல்லது 6 1 இது 9ங்கிறது இந்த இடத்துல 4ஐ கூட பயன்படுத்தலாம். 9 4ஐ கூட பயன்படுத்தலாம். உங்களுக்கு அந்த எண்களில் எது சரியெனப்படுகிறதோ அதையே பயன்படுத்துங்கள் நண்பர்களே. நான் வந்து 9ஐயே பயன்படுத்தி எழுதி காட்டி விடுகிறேன். 59 28 நாளை தேதியும் 28 தான். இன்று 27ஆம் தேதிக்கு 27 வந்திருக்கிறது. நாளை 28ஆம் தேதி 28 கூட வரலாம். 59 28 59 78 59 23 59 73 இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்கள் 4டி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்புறமேட்டுக்கு இந்த 3டிக்கு வந்து 928 978 923 973 இந்த 4 எண்களையும் பீஸ் 3டி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. சிங்கிள் இரட்டை எண்களுக்கு இதில் உள்ளபடியே பயன்படுத்தலாம். மேலும் இந்த ஏ போர்டில் மட்டும் 2 விதமாக இருக்கிறது. அது உங்களுக்கு எந்த எண்கள் சரியாக வரும் என்று நம்புகிறீர்களோ அந்த எண்ணை பயன்படுத்துங்க நண்பர்களே. இந்த சிங்கிள் போர்டுக்கு ஒரு முறை எழுதி காட்டி விடுகிறேன் நண்பர்களே. டி போர்டு 5 முதல் வாய்ப்பாகவும் 2ஆம் வாய்ப்பாகவும் 0ஐயும் பயன்படுத்தலாம். ஏ போர்டை பொறுத்த மட்டில் வார பேட்டர்னை பார்க்கும்போது 9 அல்லது 4, தினப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 6 அல்லது 1. இந்த இதில் உங்களுக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ அந்த எண்களை போட வைத்து விளையாண்டு பார்க்கலாம் நண்பர்களே. அது ஒன்றும் தவறில்லை. பி போர்டு பொறுத்தவரையில் 2 அல்லது 7, சி போர்டு பொறுத்தவரையில் 3 அல்லது 8 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த ஏ போர்டில் மட்டும் உங்களுக்கு எது மனசுக்கு சரின்னு படுதோ அதை பயன்படுத்துங்கள் நண்பர்களே. இதுவே இன்றைய அதாவது நாளைய ஸ்வர்ண கேரளம் லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. இந்த ப்ரிடிக்ஷன் வீடியோவை முடிப்பதற்கு முன்பு இன்னொரு இடத்தையும் காட்டிவிட்டு முடித்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அது என்னன்னா, இது வந்து வார பேட்டர்ன் தான் நண்பர்களே. இந்த வார பேட்டர்ன்ல மட்டும் பாருங்க, 27 27 87 87 எல்லாம் 2 தடவை வந்திருக்கு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 95ன்னு இருக்கு. ஒருவேளை இந்த 2 நாள் இந்த 4 வாரமா விளையாண்ட மாதிரி ஒரு 5 வாரம் வந்திருக்கு. இதில் 2 வாரம் மேட்ச் ஆயிருக்கு. ஒருவேளை நாளையும் மீண்டும் ஒரு 95 வருமா? எல்லாம் ஒரு யூகம்தான் நண்பர்களே. எதுக்கு வரும் என்பதற்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது நண்பர்களே. அவர்கள் விளையாண்ட போக்கிலேயே நாம் விளையாடுவது வெற்றி வாய்ப்பை நமக்கு அருகில் கொண்டு வரும் நண்பர்களே. இப்படித்தான் விளையாண்டிருக்கார்கள். 27 27 87 87 95 95 என்று வரலாம், எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம 4டிக்கு என்ன பயன்படுத்தலாம்னா, இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி 9ன்னு எடுத்திருக்கோம். அப்போ இங்க வந்து டி போர்டுக்கு வந்து 5, அப்போ 59 95. இந்த 4வது எண்ணாக இந்த 59 95 இந்த ஒரு எண்ணை கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறு இல்லை.
இதுவே நாளைய சொர்ண கேரளம் லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷன். இது எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தான் நண்பர்களே. ஆனால் போன மாதம் ஜூலை மாதத்தில் மிக சிறப்பாக இருந்தது. பலமுறை சரியான எண்களை கணித்திருந்தோம். இந்த மாதம் தான் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கிறது. ஒன்றும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இந்த மாத இறுதிக்குள் ஒரு வெற்றியை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் சனிக்கிழமை கர்ணியா லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் வெற்றி நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.